लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्ततिधरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலெந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2784வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியிலே 4ஆம் திருமொழியில் வரக்கூடிய 8வது பாசுரம் 38வது பெரிய திருமொழி பாசுரம். எப்படியாகினும் கண்ணனையே நினைத்து கொண்டிரு, ஒரு வினாடி கூட அவனை மறக்காமல் என்று உபதேசிக்கிற பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே நம்பெருமானார் ஜீயர் எதிராஜர் அருளிய தனியன் வந்தித்து முந்துற்ற நெஞ்சே முயற்றி தெரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகு கூறும் சோலை சூழ் மெய் பூம் பொரு நல்குருகூரன் மாறன் பேர் கூறு. 38வது பாசுரம். அமைக்கும் பொழுதுண்டே யாராயில் நெஞ்சே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குமைத்திறங்கள் ஏசியே ஆயினும் ஈன் துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. நெஞ்சமே என்று மனதை பார்த்து சொல்லுகிறார். ஆராய்ந்து போத்தால் ஒரு வினாடி கூட வீண் பொழுது போக்க முடியுமோ? அவனை சொல்லாவிட்டால் வீண் பொழுதுதானே. இடைச்சி குமைத்திறங்கள் என்றால் யசோதையின் கையில் அகப்பட்டு இவன் நலிவுபட்ட பாடுகளை பரிகாசமாக சொல்லியாவது போக்கியமான துளசி மாலை அணிந்துள்ள பெருமானை பற்றியே எதையாவது பேசிக்கொண்டே உனது பாவங்களை போக்கிக் கொள்ளப்பார் என்று சொல்கிறார். அமைக்கும் பொழுதுண்டே என்னும் போதே அவனுடைய குணங்களை வாழ்த்துவதே பிராப்தம் என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் கீழ்ப்பாட்டிலே. அவனுடைய கருணை குணம் சௌலபியம் என்கிற அந்த குணத்தை எல்லாம் வாழ்த்துவதென்றால் அது அபச்சாரத்தில் அல்லவா போய் முடியும் என்று நெஞ்சம் கேட்கிறது. வெண்ணை திருடினான், இடைச்சி கையில் அகப்பட்டு கொண்டான், தாம்பினால் கட்டுண்டப்பட்டான், உரலோடு பிணைப்புண்டான், அடியோடு அமுது ஏங்கினான் என்றெல்லாம் அவனை பற்றி பேசுகிற போது இவையெல்லாம் அவனை வாழ்த்தி பேசுவது ஆகுமோ? அவனை ஏசுவது போல் அல்லவா ஆகிறது என்று நெஞ்சம் சொல்லுகிறது ஆழ்வாரை பார்த்து. அதற்கு ஆழ்வார் சொல்லுகிறார், பரத்துவம் என்றும் சௌலபியம் என்றும் 2 தன்மைகளை எம்பெருமானுக்குள்ளன. நெஞ்சோ பரதத்தை அனுசந்திக்க நாம் யோக்கியன் அல்ல என்று நமக்கே தெரியும். அவன் பரமபுருஷன். அவன் தெரிந்தவர் போது நான் நீசன் நான் நீசன் நான் நீசன் என்று நெடுந்தூரம் ஓட பார்க்கிறோம் பரத்துவத்தை பார்த்தான். ஆகையால் பரத்துவத்தை பற்றி பேசுவதற்கு நெஞ்சுக்கு இல்லை. இனி சௌலபியத்தை பற்றி பேசலாம் என்றால் அது அபச்சாரமாகுமா என்கிறாய் என்றால், ஆக 2ஐயும் விட்டுவிட்டால் வேறு என்ன கதி இருக்கிறது நமக்கு? ஒன்று பரபிரமமாக இருக்கக்கூடிய அந்த சுரூபத்தை சிந்திக்கக்கூடிய போக்கியம் வேண்டும், அதற்கு நாம் அருகதை இல்லை என்று நமக்கே தெரிகிறது. சரி, அவனுடைய சௌலபிய குணமாகிய கண்ணனுடைய லீலைகளை பற்றி பேசினால் அது அவனை அவமானப்படுத்துவது போகாமோ என்று நினைத்தால், அப்படியும் அவனை பற்றி பேசாவிட்டால் எப்படித்தான் நாம் கரையேறுவது? எப்படியாவது கரையேற வேண்டும் என்றால் அவனை பற்றி இழித்து பேசினாலும் பரவாயில்லை, அவனை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொல்கிறார். அவனுடைய சௌலபிய குணத்தை பற்றி பேசுகிற போது ஒரு இடைச்சிக்காக யசோதையினிடத்திலே அவன் பட்ட பரிபாவங்களை எல்லாம் பேச வேண்டியது. அது அபச்சாரமானாலும் பரவாயில்லை, ஏதாகிலும் எம்பெருமான் விஷயமாக பேச்சாயிருக்க வேண்டும், அது போதுவானது. அவனை ஏசிக்கொண்டே இருந்த சிசுபாலன் கூட நல்ல கதி அடைந்தான் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு நல்ல கதி வராமலா போய்விடும். ஏசின சிறுபாதிகளும் முடிவில் நற்கதி பெற்று உயர்ந்தனர்கான் என்று ஏசினார் உயிர்ந்து போனார் என்று திருக்குறுநாடகத்திலே 17வது பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் பேசுகிறார். ஆகையாலே அவனை உயர்த்துவதோ தாழ்த்துவதோ எதுவானாலும் எம்பெருமான் விஷயம் என்பதனாலே அது போரும் பேசாய் போய் பேசு என்று சொல்கிறார். நெஞ்சே ஆராய்கிற போது இமைக்கும் போதும் அமைக்கும் போது உண்டே என்கிற எந்த வினாடி காரணமும் நொடி காரணமும் அவனை விட்டுவிட்டு நாம் பேசவில்லை என்றால் நம்முடைய பொழுதானது வீணானது. கள்ளர் கொள்ளையடிக்கிற போது எப்படி கதற வேண்டும் என்கிறோமோ அதுபோல ஒரு நிமிஷம் கூட வீணாகாமல் அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும்
வாய் மூடி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். இடைச்சி குமை திறங்களேசி ஆயினும் என்றால் இங்கு இடைச்சி என்பது யசோதை பிராட்டி மாத்திரம் சொல்லியிருக்கலாம், அல்லாமல் அனைத்து இறைச்சிகளையும் சேர்த்தும் சொல்லலாம். ஏனென்றால் நாச்சியார் திருமொழி 12ஆம் பத்திலே அவருடைய 8ஆம் பாசுரத்திலே கற்றினம் மெய்களும் பெற்றான் காடுவாள் சாதியுமாக பெற்றான் பற்றி உரலடை ஆப்புண்டான் என்று யசோதையானவள் அவனை உரலிலே கட்டி போட்டதை பற்றி பேசுகிறான். வண்ண கருங்குழல் ஆய்ச்சியால் மொத்துண்டு கண்ணி குறுங்கயிற்றால் கட்டுண்டான் காணடி என்று பெரிய திருமொழி 11ஆவது பத்திரை வரக்கூடிய 5ஆம் திருமொழி 5ஆம் பாசுரம் என்று இதையெல்லாம் பெருமாளை வசைபாடுவது போல இருந்தாலும் கூட அவனை பற்றியே பேசுகிற விஷயமாக இருப்பதனாலே அது நல்லதுதான். இதையும் நாம் பேசாவிட்டால் வேறு என்ன கதி இருக்கிறது நமக்கு என்று கேட்கிறார். போக்காய் பிழை என்பதற்கு ஈன் துழாய் மாயனை ஏசி பேசியாகிலும், அவனை ஏசினாலும் சரி அவனை வாழ்த்தினாலும் சரி எப்படியாவது அதை காலமாக அது பிசகு கிடையாது, எனவே பிழைகளை பொறுத்து கொள்வான், எனவே அவனையே எப்போதும் பேசிக்கொண்டுரு, அவனுடைய குணத்தையே பேசிக்கொண்டுரு என்று சொல்லுகிற பாசுரம், தன் நெஞ்சத்தை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். அமைக்கும் பொழுதுண்டே ஆராயில் நெஞ்சே இமைக்கும் பொழுதும் இடைச்சி குணத்திறங்கள் ஏசியே ஆயினும் ஈன் துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாவா பிரகதேத சுபாவாது கரோமி எத்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.